வாங்கம்மா. அமுதா, அவங்க கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு. ஐயோ, எதுக்குமா இதெல்லாம்? அதெல்லாம் எதுக்குமா? அதெல்லாம் வேண்டாம் ஜனாமா. அதான் மன்னிப்பு கேட்டுட்டாங்கல்ல. இல்ல தமிழ், இவங்க செஞ்ச தப்புக்கு தண்டனை ஏதாவது கொடுத்துதான் ஆகணும். குழந்தையை காணோன்னு உங்க அம்மா எவ்வளவு துடிச்சிருப்பாங்க. அமுதா, அவங்க கால்ல விழுந்த மன்னிப்பு கேளு. அத்த, அமுதா பண்ணது தப்புதான். அதுக்காக இப்படியா? அவங்க யாரு, நம்ம யாரு? அவங்க கால்ல போய் என் பொண்டாட்டிய. ஓஹோ, அவங்கெல்லாம் ரொம்ப மட்டமானவங்க, நீங்கெல்லாம் ரொம்ப உயர்வானவங்களோ? உயர்வு தாழ்வுங்கிறது பணத்துல இல்ல, குணத்துல இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் இந்த மாதிரி கேவலமான செயலை இவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. இதோ பாரு, இப்போ அமுதா மன்னிப்பு கேட்கலனா இனி அந்த வீட்லயே இருக்க முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே என்னால உங்க பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். அந்த வீட்ல இருக்கிற யாராவது உங்களை கஷ்டப்படுத்தினாலும் தப்பா பேசினாலும் என்கிட்ட சொல்லுங்க. சரி. இவங்க கொடுக்கிற கஷ்டத்தை நீங்க பொறுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. என் வீட்ல இருக்க மத்த எல்லாருக்கும் என் குடும்பத்துல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை உங்களுக்கும் இருக்கு. அமுதா வா. தமிழ சிபிக்கு கட்டி வச்சாலே குடும்பத்துல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீந்துடும். இந்த குடும்பம் முழுமையான மாதிரி இருக்கும். கடவுளே, இது சீக்கிரமே நடக்கணும். அம்மா, என்னங்கம்மா பால் குடிங்க. குடிக்கிறேன் முத்து. இந்த வீட்ல நடக்கிறதெல்லாம் என்னை விட உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிலாம் இல்லம்மா. சரி, தமிழ் சிபிய பத்தி நீ என்ன நினைக்கிற? சிபி தம்பி முன்ன மாதிரி இல்ல, நிறைய மாறி இருக்காரு. எல்லாத்துக்கும் தமிழ் தாமா காரணம். இப்போ 2-3 நாளா அவங்க கிட்ட ஏதாவது சேஞ்சஸ் பாக்குறியா? தெரியலையம்மா. என்ன முத்து, எனக்கு தெரியலனாலும் ஒரு சில விஷயங்களை உன்கிட்ட கேட்டுதானே தெரிஞ்சுக்குவேன்.
நீ இப்படிதான் குடும்பத்தை கவனிச்சுக்கிறியா? என்னம்மா அது சிபியும் தமிழும் 2-3 நாளா சரியா பேசிக்கிறது இல்ல. அத நீ கவனிச்சியா? உனக்கு தெரியுமா? 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 தெரியும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே முத்து. இப்படி கண்டும் காணாத மாதிரி இருக்க. இல்லம்மா, அவங்க 2 பேரும் ஒத்துமையா இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிப்பட்டவங்க பேசாம இருக்கிறத உங்ககிட்ட சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கம்மா. அதான் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. முத்து, இது 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. இந்த மாதிரி விஷயத்துல நான் கோவப்படுவனோ வருத்தப்படுவனோன்னு நீ யோசிக்க கூடாது. அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா அத சரி செய்ய வேண்டியது நம்மளோட பொறுப்பு. இல்லம்மா, போன வாரம் வரைக்கும் 2 பேரும் நல்லாதான் இருந்தாங்க. இப்பதான் ஒரு 3 நாளா ஒருத்தர் சரியா பாத்துக்கிறது இல்ல, பேசிக்கிறது இல்லம்மா. சிபிக்கும் தமிழுக்கும் ஏதோ சண்டைன்னு நினைக்கிறேன். அம்மா, சின்ன சண்டையா இருக்குமா இல்ல பெரிய சண்டையா இருக்குமா? தெரியலையே. லவ் பண்ணா சண்டை வர்றது, 2 பேரும் பேசிக்காம இருக்கிறது, அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது, இதெல்லாம் சகஜம்தான். ஆனா என் மனசுல சின்னதா ஒரு நெருடல் இருக்கு முத்து. அதுக்கு என்ன பண்றதுமா? என்ன பண்றதா? அவங்க மனசு மாறதுக்குள்ள நம்ம ஒரு முடிவு எடுக்கணும்.